சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இதை வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. சிரிச்சாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா? மீனா. ஹலோ கார்த்திகா. உட்காருங்க. உங்க கூடயா? ஒண்ணும் தப்பில்லைங்க, உட்காருங்க. அதுவும் பைக்லயா? அரே பைட்டோஜி. என்னங்க இது? உங்க வண்டியில பிடிச்சுக்கிறதுக்கு இடமே இல்லையே. என்னங்க இது? ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு பிடிக்கிறதுக்கு இடம் தேடுறீங்களே. நம்மள பிடிச்சுக்கீங்க, நான் ஒன்னும் தப்பா இருக்க மாட்டேன்.
என்ற காலவல்லவா என்னாடும் இங்கு ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் மாயஜாலம் என்ன மயில் கொண்டு நீயும் நாளும் ஆட்டம் போடவா நேரம் காலம் என்ன நேசம் கொண்டு நீயும் காதல் தோட்டம் போடவா ஹே ராணி என்னோடு ஆடவா நீ பூமினி கொண்டாடும் வெண்கனி என்னாலும் ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் எஸ் இறங்குங்க. ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் மீனா கம்பெனி வந்தாச்சுங்க. மீனா கம்பெனி வந்தாச்சுங்க. ராஜாதி ராஜா உன் என்னாச்சு? What's the problem? நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கு மெஷின்ல அடிபட்டு கை கட்டாயிடுச்சு மேடம். உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. அவரை ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கொஞ்சம் இரு, அந்த காலை போ. சீக்கிரம். எல்லாரும் உள்ள போங்க. கவலைப்படாதீங்க. மீனா ஹாஸ்பிட்டல் போன் பண்ணிருக்கா. ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருந்தா அவன் ஒரு கையவே மறந்துட வேண்டியதான். கிருஷ்ணா அவனை கார்ல தூக்கிட்டு போயிட்டாரு. கார்ல கொண்டு போனாரா? எந்த கார்ல? உங்க கார்ல தான். My God, how dare he takes my car? ஹலோ கிருஷ்ணன், சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் டிலே இருந்தா கூட அவர் கை வந்திருக்காது. இன்னும் 4 மாசத்துல வேலைக்கு போகலாம். தேங்க்யூ டாக்டர். நல்ல வேலை பொழைச்சிட்டா. என்னத்த பொழைச்சு என்னத்த சரியான நேரத்துல முருகன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேங்க. இல்லன்னா கைய போயிட்டு இருக்கோம். என்ன தைரியம் இருந்தா என் கார் எடுத்துட்டு போவேன். என்னங்க இது, தெருவில் யாராவது அடிப்பட்டு கிடந்தாலே மனசாட்சி உள்ளவங்க அவங்க யாருன்னு பார்க்காம சொந்த வண்டியில கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துவாங்க. உங்க தொழிலாளி உங்க ஃபேக்டரியில அடிப்பட்டு கிடந்திருக்கா, அவனை உங்க வண்டியில கொண்டு போறதுக்கு இப்படி கேக்குறீங்களே? You are dismissed. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. Get out. என்னங்க இது, ஒரு தொழிலாளியை காப்பாத்துனதுக்கு நீ என்னைய காப்பாத்துன? அவனுக்கு கை போயிருந்தா நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பேன். நீ 4 லட்சம் ரூபாய் கார் நாசம் பண்ணிட்டியே. நீ ஒண்ணும் பேச வேண்டாம். போ வெளியே. மன்னிச்சிடுங்க, இவரை வேலையை விட்டு தூக்கினா நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம். அண்ணே, 20 வருஷமா வேலை செய்யற நீங்க 2 மாசத்துக்கு முன்னால வேலையில சேர்ந்து இவருக்காவா பேசுறீங்க? 20 வருஷமா 20 நாளா முக்கியம் இல்லமா. ஒரு தொழிலாளிக்கு உதவி செஞ்ச இன்னொரு தொழிலாளி நீங்க கண்டிச்சா அதை பார்த்துக்கிட்டு எந்த தொழிலாளியும் சும்மா இருக்க மாட்டான். எனக்கு வீடு விட